வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக வடகறி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வடகறி ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி நல்லா இருத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை மசாலா வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அப்போ தான் வடகறிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடகறிக்கு வடை வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வடை மாதிரி தட்டி போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எப்படியா இருந்தாலும் கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா உதுத்து தான் போட போகிறோம். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா செவந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மேற்பகுதி மொறுமொறுன்னு இருக்கணும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு வெந்தாவே போதும். இப்போது இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பொரிச்சு அந்த வடையை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். வடை எல்லாத்தையும் உதுத்து விட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடகறிக்கு கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 4 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை துண்டு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அடுத்ததான் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கிரேவிக்குமே மொத்தமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல. இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அடுத்ததான் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரிக் மிளகாய்த்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து மிளகாய்த்தூளோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. மிளகாய்த்தூளோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததான் ஏற்கனவே உதுத்து வச்சிருக்க வடையை இதில் சேர்த்துக்கலாம்.
வடை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடலாம். வடகறி தயாராகிடுச்சு. ரொம்ப திக்காகக்கூடாது, ஏன்னா வடை ஊற ஊற உங்களுக்கு ரொம்ப திக்காகிடும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான வடகறி தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லணும் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இந்த வீடியோ கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.